முன்னொரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் உயரமான மரங்கள், மலர்கள், பறவைகளின் குரல்கள், ஓடும் சிறிய ஆறுகள் என்று அனைத்தும் மிக சந்தோஷமாக இருந்தன. அந்த காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இந்த காட்டில் ராஜா யார்? சிங்கம் ஒரு பெரிய பாறை மேல் ஏறி நின்று கர்ச்சித்தது. இந்த காட்டின் ராஜா நான் தான். எல்லா விலங்குகளும் என்னை மதிக்க வேண்டும். அதை கேட்ட புலி கோபமாக சொன்னது, நீ ராஜா என்றால் என்ன? வேகம் பலம் எனக்கு. ராஜா நான் தான். உண்மையான ராஜா நான் தான். அப்போது மெதுவாக முன் வந்து கூறியது யானை, பலத்தில் நான் பெரியவன். நீங்கள் இருவரும் சண்டை போட வேண்டாம். நான் தான் இந்த காட்டின் ராஜா. ராஜா என்றால் அது நான் தான் என்றது யானை. இதை கேட்ட நரி சிரித்துக் கொண்டே, புத்தியும் தந்திரமும் இருக்க வேண்டும். நான் தான் இந்த காட்டின் ராஜா. அதனால் நான் தான் ராஜா என்றது நரி. நான் ராஜா இல்ல, நான் ராஜா. நல்லா. நான் தான் உண்மையான ராஜா. இப்படி ஒவ்வொரு விலங்குகளும் தன்னை ராஜா என்று கூற காட்டில் அமைதி குலைந்தது. விலங்குகள் குழு குழுவாக பிரிந்து சண்டை தொடங்கின. காட்டில் அமைதி குலைவு. மான் பயந்து ஓடியது. முயல் நடுங்கியது. பறவைகள் மரங்களை விட்டு பறந்தன. ஆற்றருகே இருந்த கரடிகள் சண்டையை பார்த்து கவலைப்பட்டன. அப்போது ஒரு மூத்த ஆமை மெதுவாக நடந்து வந்தது. அதன் வயது அதிகம், அனுபவம் நிறைந்தது. அது அனைவரையும் பார்த்து அமைதியாக சொன்னது, இந்த காட்டின் ராஜா பலத்தால் அல்ல, நல்ல மனம் இருக்க வேண்டும். காட்டில் யார் ராஜா என்பதை இன்று தீர்மானிப்போம். ஒரு சோதனை வைக்கிறேன். அனைத்து விலங்குகளும் ஆமையின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. ஆமை வைத்த சோதனை. ஆமை சொன்னது, நாளை சூரிய உதயத்திற்கு முன் காட்டுக்குள் வரும் பெரிய ஆபத்திலிருந்து யார் அனைவரையும் காப்பாற்றுகிறார்களோ அவர்களே உண்மையான ராஜா. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். முதல் ஆபத்து காட்டுத்தீ. அடுத்த நாள் காட்டில் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றியது. காற்று பலமாக வீச தீ வேகமாக பரவியது. சிங்கம் கர்ச்சித்தது, ஆனால் தீயை நிறுத்த முடியவில்லை. புலி ஓடியது, நரி மறைந்து கொண்டது. அப்போது யானை ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தன் தும்பிக்கையால் தீ மீது தெளித்தது. கரடிகள் மண்ணை எடுத்து தீயை மூடின. குரங்குகள் மரங்களில் இருந்து விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றன. அனைவரும் சேர்ந்து தீயை கட்டுப்படுத்தினர். இரண்டாவது ஆபத்து வேட்டைக்காரர்கள். அடுத்த நாள் வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் வந்தன. விலங்குகள் பயந்தன. வேட்டைக்காரர்கள் தயாராக இருக்கிறோம். பாதையில் தொடர்வோம். அனைவரும் பயந்தனர். பாருங்கள், விலங்குகள். மான், குரங்கு, சிங்கம் வேகமாக அறிந்து கொள்ளலாம். எருமை, கரடி, புலி விரைவு. பன்றி, நரி செல்லலாம். என்ன இது? சிங்கம் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பாதுகாத்தது. இந்த வழியா போகலாம். அந்த வழி சரியா? ஆமா, இங்கேதான். சரி, போகலாம். இந்த பாதையால் நம்ப முடியவில்லை. இந்த வழி சரியா இல்ல, நான் காட்டுறேன். நரி தனது புத்தியை பயன்படுத்தி வேட்டைக்காரர்களை தவறான பாதையில் வழி நடத்தியது. இந்த வழி. வேட்டைக்காரர்களே, இந்த வழியாக போகலாம், சரியான பாதை. பறவைகள் மேலிருந்து எச்சரிக்கை குரல் எழுப்பின. யானை தனது பெரும் சத்தத்தால் வேட்டைக்காரர்களை பயமுறுத்தியது. உண்மையான ராஜா யார்? இந்த காட்டுக்கு யார் ராஜா? தனியாக முடியாது. நல்ல மனமும் தேவை.
ஒற்றுமையே ராஜா. ஒற்றுமையே உண்மையான ராஜா.